ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் மை சேனல். முருங்கைக்கீரை கடையறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இதில் அயன் சத்தும் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குது. மைக்ரோ நியூட்ரிஷனும் நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட கீரையை எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் பார்க்கலாம். முருங்கைக்கீரையை இதுமாரி உருவிக்கிங்க. கொஞ்சம் காம்பு இருந்ததுன்னா பரவாயில்ல, பெரிய பெரிய காம்பு இருக்கக்கூடாது. ஒரு இளங்கீரையாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கடையிறதுக்கு நல்லாயிருக்கும். முத்தின கீரையாக இருந்ததுன்னா அதிகமாக கிடையாது, இன்னும் அதிகமாக இருக்கும். அப்படியே ஒரு குக்கரில் 100 கிராம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். 100 கிராம் போதும். அதில் ஒரு தக்காளி, நீங்கள் வேணும்னா கீரை சேர்த்துக்குங்க. நான் கீராமல் தான் சேர்த்துருக்கேன், நம்ம கடையை போகிறோம் இல்லையா, அதனால். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்தது பூண்டு, சின்ன பல் பூண்டு தான் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய பல் பூண்டுன்னா கொஞ்சம் ஒரு 4-5 சேர்த்துக்குங்க போதும். குக்கரில் நீங்கள் அதுக்கு தேவையான தண்ணி அளவுக்கு விட்டுடுங்க. அதிகமான தண்ணி விட வேண்டாம். அந்த பருப்பு எவ்வளோ வேகுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கங்க. நான் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுட்டு வேக வச்சுக்கலாம். 3 விசில் விட போகிறேன். 3 விசில் விட்டுட்ட உடனே, விசில் அடங்கின உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வந்துட்டு அப்புறமேட்டா, அந்த தண்ணி கொதித்து வந்துட்டு அப்புறமேட்டா கீரையை அதில் போட்டுக்கோங்க. கீரையை போட்டு நீங்கள் அப்படியே அழுத்த வேணாம், கரண்டி வச்சு கிண்ட வேணாம், கட்டி கட்டியாக ஆகிடும். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா அதுவே இறங்கிடும். கீரையில் அந்த தண்ணியில் இறங்கிடும். தக்காளி அப்படியே உடச்சி விட்டுக்குங்க. உடச்சி விட்டுட்டு உடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்ட உடனே கீரையை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. நான் சட்டியில் தான் கடைய போகிறேன். அந்த கீரை கொஞ்சம் சட்டியில் போட்டுட்டு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அடுத்து நான் வடவும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு நீங்கள் இடித்து வச்சுக்கோங்க. நசுக்கின பூண்டுன்னு தான் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட வடவம் இல்லைன்னா பெருஞ்சீரகம், கடுகு, காஞ்ச மிளகா, இடித்த பூண்டு இது போட்டாலே போதும். அதுவே வாசனை நல்லாயிருக்கும். நான் வடகம் இருக்கிறதுனால நான் வடகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். தாளிச்சிட்டு தாளிப்பு அடங்கின உடனே நீங்கள் அந்த கீரையை கடைஞ்சின்னு இருங்க. கடைக்குள்ளேயே நீங்கள் இந்த தாளிப்பை எடுத்து ஊற்றிட்டு ஒரு 2 கடை கடைஞ்சிட்டிங்கன்னா போதும். கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. அதிகமாக நீங்கள் அதை கொதிக்க வச்சிங்கன்னா கீரை கசப்பு வந்துடும். அதனால் நீங்கள் கீரையை போட்ட உடனே நிறுத்திடுங்க. அப்போ தான் அந்த கலர்லாம் மாறாமல்